தமிழில் வந்து 247 எழுத்து இருக்குது. அதிகமான எழுத்துக்கள் கொண்ட மொழி வந்து வளர்றது கஷ்டம். அது விஞ்ஞானபூர்வமாக நிறைய டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. 26 லெட்டர் கொண்ட ஆங்கிலம் வந்து கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ரோமன் எல்லாத்துலேயும் உள்வாங்கிட்டு அது உலகம் முழுக்க பேசுகிற ஒரு மொழியாக இருக்குது. தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது. அது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னும் சுருக்க வேண்டியிருக்கு. தமிழில் நிறையா மொழியை வளர்க்க வேண்டியிருக்கு. வளர்க்க முடியாதபடி இந்த எழுத்துச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதான் பெரியாரோட பாயிண்ட்டு. அதில் தான் வந்து செல்லமாக வந்து சொல்கிறாருன்னா, சமயம் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி திருத்துறதுன்ற மாதிரி தான். அப்போ தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டுறார். நம்ம பண்ணுறோமே அந்த சீர்திருத்தம் கம்ப்யூட்டரில் எவ்வளோ சுலபமாக அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம. அது எப்படி கொண்டுறார்? அப்போ தான் கொண்டுறார். 78 பெரியாருக்கு நூற்றாண்டு விழா நடந்தது. அப்போது ஈரோட்டில் அந்த நூற்றாண்டு விழாவும் போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார், பெரியார் கொண்டு வந்த இந்த சீர்திருத்தத்தை அரசு உடனே நடைமுறைப்படுத்துன்றார். எம்ஜிஆர் தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறை பண்ணினார். சீமான் மட்டும் அவர் வந்து பெரியாரை பிடிக்கலன்னா இந்த எழுத்து சீர்திருத்தத்தை அவர் ஒத்துக்கூடாது.